அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். வைணவ முறைப்படி கோவில் அப்படின்னு சொன்னாலே அது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும். ஸ்ரீரங்கம் திருச்சியில் 2 காவிரிக்கு நதியில் இடையில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம்தான் இந்த ஸ்ரீரங்கம். பெருமாள் பார்த்திங்கன்னா பெரிய பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள், சைனத்திற்கொண்டு காவிரிக்கு நடுவே சைனத்து கொண்டு மிக அற்புதமாக காட்சியளித்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள். தாயார் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ ரங்கநாச்சியார். அனைத்து ஆழ்வார்களாலும் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இருக்குன்னா அது ஸ்ரீரங்கம் தான். தொண்டரடிப்பூடி ஆழ்வார் அனைவருக்கும் தெரிந்த பாசுரமான பச்சைமை மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏற ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே அப்படின்ட்டு அழகாக பாடியிருப்பார். திருப்பாணாழ்வார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோர் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று பாடிக்கொண்டே பரமபதம் அடைந்தவர். அப்படி அனைத்து ஆழ்வார்களாலும் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் ஸ்ரீரங்கம். திருப்பதிக்கு கூட அந்த பெருமை கிடைக்கவில்லை. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பதியை பாடவில்லை. சரி, அப்படி இருக்கக்கூடிய ரங்கநாதர் இந்த இடத்திற்கு எப்படி வந்தார் அப்படின்ற ஸ்ரீரங்க மகாத்மியத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பார்க்கடலில் ஒரு நீர்க்குமிழ் போல சுயமாக தோன்றியவர் தான் ரங்கநாதர். அப்பொழுது அவருக்கு ரங்கநாதர் என்ற பெயர் இல்லை. ஜெகநாதர் என்றும் நாராயணனும் என்றும் பிரம்மா தன்னுடைய ஆராதனை தெய்வமாக கொண்டவர்தான் நம்முடைய ரங்கநாதர். பிறகு சூரிய வம்சத்தில் வந்த இஷ்வாகு என்ற மன்னன் பிரம்மாவிடம் ரங்கநாதரை பெற்றார். பிறகு அதை தன்னுடைய குலவதுவாக குல தெய்வமாக அயோத்தியில் சரையு நதிக்கரையில் ஸ்தாபித்து கொண்டார். பிறகு இஷ்வாகு குலத்தில் அதன் பிறகு வந்த பல மன்னர்களில் அடுத்தபடியாக வந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு உடைய குலதெய்வமாக ரங்கநாதர் இருந்தார். பிறகு ஸ்ரீராமர் ராவணனை வதம் முடித்து கொண்டு வந்து தன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது விபீஷணனுக்கு என்ன கொடுக்கலாம் என்று தீர்மானித்த போது அவர் செய்த நன்றி கடனுக்கு, அவர் செய்த உதவிக்கு தன்னுடைய ஆராதனை தெய்வமாக இருக்கக்கூடிய ரங்கநாதரையே அன்பளிப்பாக கொடுத்தார். அதை விபீஷணன் எடுத்துக்கொண்டு வந்து வரும்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய திருச்சியில் காவிரி நதிக்கு இடையில் வைத்து கொண்டிருக்கும் போது சந்தியாவதனத்துக்காக தன்னுடைய பணியினை முடித்து கொண்டு மீண்டும் ரங்கநாதரை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று பார்க்கும்போது ரங்கநாதர் எழுந்திருக்கவில்லை. ஒரு அசரீரி தோன்றியது. நாம் இங்கே இருக்கலாம், பங்குனி பிரம்மோற்சவத்தை முடித்துவிட்டு நாம் இங்கே இருக்கலாம் அப்படி என்பது. அப்பொழுது விபீஷணனுடைய காலை பிடித்து கொண்டு ஒருவர் அழுகிறார். அவர்தான் சோழ வம்சத்தில் ஒரு மன்னரான தர்மவரதன். அவன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ரங்கநாதர் இங்கே வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டதாகவும் அதற்கு இணங்க ரங்கநாதர் இங்கே இருப்பதாகவும் கூறிக்கொண்டார். விபீஷணனும் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்க முடிவு செய்து விட்டார். அப்போது ரங்கநாதர் சொன்னார், வேண்டாம், நீங்கள் இலங்கைக்கு போயிட்டு ஆட்சி செய்யுங்கள். நான் இங்கே இருந்தாலும் என்னுடைய திருமுக மண்டலம் இலங்கையை நோக்கி தென் திசையை நோக்கி இருக்கும் என்று வாக்களித்தார். இன்றும் அதை சாதித்து கொண்டிருக்கிறார் நம் அரங்கநாதர். அரங்கம் என்றால் ஒரு அரங்கம், இடம் என்று பொருள்.
அதன் பிறகே பெரிய பெருமாளுக்கு ரங்கநாதர் என்றும், தாயாருக்கு பெரிய பிராட்டியாருக்கு ரங்கநாதர் ஸ்ரீ ரங்கநாச்சியார் என்றும் பெயர் வந்ததாக கூறுவர். இங்கு 21 கோபுரங்கள், 68 சன்னதிகள், புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, நதி, காவேரி நதி எல்லாம் இருக்கிறது. எல்லா ஆச்சாரியர்களும் இங்கு இருந்தார்கள். அனைத்து ஆழ்வார்களாலும் அனைத்து ஆச்சாரியர்களாலும் புகழ்பெற்ற ஒரு திவ்ய தேசம் என்றால் அது ஸ்ரீரங்கம் தான். இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவருக்கும் ரங்கநாதருடைய அருள் கிடைக்குமாறு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மீண்டும் வேற ஒரு பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.